Hi, hello everybody. Welcome back. Aliens are again to Earth to see the kids playing. என் பையன் நல்ல விளையாட்டு ஒன்று கற்றுக்கணும்னு சொன்னானே. நம்ம கிரகத்தில் அந்தளவுக்கு இல்லை, போய் இடத்துல போய் பார்த்துட்டு வருவானே. ஏதாவது ஒரு நல்ல கேமாக சூஸ் பண்ணிட்டு வந்து அவனுக்கு இங்கே விளையாட சொல்ல கொடுக்கணும். போமா வாங்க. பாஸ், பூமிக்கு வந்துட்டோம் பாஸ். வாங்க பாஸ், அந்த பையன் வீட்டுக்கே போய் திரும்ப என்ன பிளேயிங் கற்றுக்கலான்னு பார்க்கலாம். எனக்கென யாருமில்லையே, உனக்கு அது தோணவில்லையே. ஏய் பாடுறா, நான் பாடணுன்னே ஏலியன்ஸ் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. என்ன திரும்ப வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நீலாம் என்ன கேம்டா விளாடுவ, செத்த சொல்லேன். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். சரி கொஞ்சம் நில்லுங்க, இருந்தாங்க தண்ணி குடிங்க. ஆமாடா, சரி ரொம்ப தேங்க்ஸ்டா. தண்ணி தாகமாக தான் இருந்துச்சு, குடிச்சிக்கிறேன். இங்கே வாங்க, என் தம்பி அங்கே ப்ளே ஸ்டேஷனில் விளாண்டுட்டு இருக்கான் பாருங்கள். இதுதான் இங்கே இருக்கிற 2026 கேமு. இதில் உட்காந்தாங்கன்னா எந்திரிக்கவே மாட்டானுங்க. இது என்னடா இது, டிவி போட்டி மாதிரி இருக்குது. இதை வச்சு என்னடா விளாடுவீங்க? எங்கள் கிரகத்தில் இதெல்லாம் இல்லையா? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஓ மை காட், எங்கேருந்துடா கூட்டிகிட்டு வந்தேன் உங்களை? போங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விளாட்றது. சரி, நாங்கள் வெளியில் போயிடுறோம். வாடா, எங்கிட்டாவது ரூம் இருக்கான்னு போய் பார்ப்போம். இங்கே யாராவது இருக்காங்களான்னு போய் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பஸ் இருக்குது. எல்லாரும் உள்ளே ஒவ்வொரு ரூமில் உட்காந்து ஏதோ விளாண்டுட்டு இருக்கானுங்க. எவனுமே ஓடி ஆடி விளாட மாட்டான் போலயே. இங்கே பாருங்கள் பாஸ், ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கு. அடா ஆமாடா. இங்கே பாருங்கள் பாஸ், அடுத்து ஒரு பெரிய பொண்ணு உட்காந்து ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே ஃபோனில் தான் பாஸ் விளாட்றாங்க. எவனுமே ஓடி ஆடி உட்காந்தோ இப்போ மைண்ட்ஃபுல் கேமோ எதுவுமே விளாட்ல போலையே. 2K கிட்ஸ் இப்படி தான் இருப்பாங்களோ? எல்லாமே ஆப் ஆயிடுச்சுடா. அதனால் எல்லோரும் அப்படி தாண்டா இருப்பானுங்க. எங்கடா இவங்கள பெற்றவங்கள காணா? அட இங்கே வருங்க, அவங்க ஒரு ரூமில் உட்காந்து லேப்டாப் நோண்டிட்டு இருக்காங்க. ஓ, இவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க போல். அதுதான் பாஸ், அவங்க பிள்ளைங்களும் அப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க அவன்கிட்டே போவோம். டேய் என்னடா, அவங்க அப்பா அம்மா ஒரு ரூம்லும், அக்கா ஒரு ரூம்லும், உன் தங்கச்சி ஒரு ரூம்லன்னு எல்லாம் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. உன் தம்பி ப்ளே ஸ்டேஷன் விளாண்டுட்ருக்கான். அது அப்படி தான், 2K கிட்ஸ்னால் அப்படி தான். இதுதான் எங்களோட விளையாட்டு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணிட்டு போங்க. கரெக்டாக 90s போய் பார்த்துட்டு வாங்க, ஏதாவது பண்ணலான்னு. சரி வாங்க பாஸ், ஒரு 90s போய் பார்த்துட்டு வருவோம். போன தடவை அங்கே போய் தானே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி போனோம். வாங்க டைம் மிஷினுக்குள்ளே ஏறலாம். D123 வாங்க உள்ளே ஏறுங்க. டைம் மிஷின் நம்மளை இப்போ ஒரு 10 செகண்டில் போன தடவை கூப்பிட்டு போன மாதிரியே கூட்டிகிட்டு போயிடும். ஓஹோ சூப்பர். இங்கே போடுற ஏலியன்ஸ். நீங்கள் இங்கே எங்கே 90ஸ்க்கு எப்படி வந்தீங்க? டேய் இங்கே பாருடா. பசங்க கிரிக்கெட் விளாட்றாங்கண்ணா, தட்டாங்கல் விளாட்றாங்க, சுற்றி விளாட்றாங்க, கோலி குண்டு விளாட்றாங்க. இதனால் எவ்வளோ உடம்புக்கு மனசுக்கு ஸ்ட்ரென்த்து தெரியுமா? கண்ணாம்பூச்சி விளாட்றதுனால நம்மளே தொலைஞ்சிட்டாலும் எப்படி வந்துடலாம் அப்படின்ருக்கு. பம்பரை விளாட்றதுனால நம்ம மைண்டு நல்லா வேலை செய்யுது. கபடி விளாட்றதுனால நம்ம கால் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. பல்லாங்குழி விளாட்றதுனால எப்படி நம்ம சேமிக்கணும்னு கற்றுக்குறோம். ஐஸ்கிரீம் வண்டி பின்னாடியே ஓடி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட காலமும், எல்லாரோடையும் ஓடி ஆடி விளாண்ட காலமும், எல்லோரும் யோசனை மிக்க கேம்ஸ் விளாண்டு தட்டாங்கல் வச்சு ஒரு இது தட்டி போட்டு பம்பரத்தை சுற்றி விளாண்டு அம்மா கையில் பலகாரத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு ஜாலியாக எல்லோரும் அத்தளி பித்தளி விளாண்டு அதுக்கப்புறம் எல்லோரும் அம்மா கொடுக்குற பலகாரத்தை சாப்பிட்டு கேரம் போர்டு உட்காந்து விளாண்டு பட்டை விட்டு சுறுசுறுப்பாக இருந்து கல் எடுத்து மாங்காய் அடித்து ருசித்து சாப்பிட்டு அந்த காலமே ஒரு காலந்தான்டா. போடா டே, இதை போய் உன் பிள்ளைக்கு கற்றுக்குடுறா. டேய் மெட்டலு, இதை உன் பிள்ளைக்கு கற்றுக்குடு. கண்ணாமூச்சி விளாட சொல்லு. அப்போ தான் எப்படி தொலைஞ்சாலும் வரலாம் தெரிஞ்சுக்கலாம். பரமபதத்தை கற்றுக்க சொல்லு. எப்படி விழுந்தாலும் எப்படி திரும்ப மேலே ஏறி வரலான்றதை கற்றுக்கலாம். இப்படி குழந்தைங்க சிரித்து பேசி ஆடி விளையாடும்போது அவங்க உடம்புக்கும் மனசுக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது தாண்டா உண்மையான விளையாட்டு. சொல்கிறதுக்கு முன்னாடியே என் பிள்ளைக்கு எந்த கேம் சொல்லிக் கொடுக்குறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். வாங்க டைம் மிஷினுக்குள்ளே போயிட்டு நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். இந்த 2K கிட்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டோம்னா ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இந்த பல்லாங்குழி, இது பரமபதம், பாண்டி ஆடுறது எல்லாத்தையும் நம்ம கிரகத்துலேயும் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரிவா, அங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணுவான். என்ன பார்த்துட்டு வந்துட்டிங்களா? 90s விளையாட்டு சூப்பராக இருந்தது. அங்கே உள்ள கேம்ஸ்லாம் அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டு நீயும் இங்கே விளையாட பாரு. உன் உடம்பும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் ஆரோக்கியமாக இருக்கும், மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நாங்கள் கிளம்புற டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வர்றோம். அடுத்து ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். வாடா கிளம்புவோம், டேக் ஆஃப் ஆகிற டைம் வந்துருச்சு.
இப்போ உள்ள ரியாலிட்டிக்கு 2K கிட்ஸ் விளையாடுற கேம்ஸ் வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல விளையாடுறாங்க. ஆனால் நம்ம அப்போ விளையாண்ட பல்லாங்குழி, கபடி, கிரிக்கெட்டு எல்லா அவுட்டோர் கேம்ஸும் அவங்க இப்போயே விளையாடணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு மைண்டும் ஹெல்த்தும் சேர்ந்து டெவலப் ஆகும். இதுதான் இன்றைக்கி கான்செப்டில் ஏலியன் சொல்ல வருது. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏலியன் கற்றுக்கிட்ட மாதிரிக்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சொல்லிக் கொடுங்க எல்லா கேம்ஸையும். ஓகே, டாடா. அடுத்து ஒரு புதிய எபிசோடில் ஏலியன் வருவாங்க. பாய். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.